சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னா, தீபாவளி சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம ரொம்பவே பாரம்பரியமான கண்டிப்பா செய்யக்கூடிய இந்த அதிரசம் ரெசிபி. இந்த அதிரசம் ரெசிபி எப்பவுமே தீபாவளி பண்டிகைக்கு ஸ்பெஷலா என் பாட்டி செய்யற ரெசிபி. அதை நான் சின்ன ட்விஸ்டோட என் ஃபேமிலி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருக்கேன். அதுக்கு முதல்ல ஒரு கப்பு பச்சரிசியை 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு 2ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் நிழல்லையே இந்த மாதிரி காய வச்சுக்குங்க. காஞ்ச பிறகு ஈர அரிசியா இருக்கும்போதே மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி செய்யும்போது நீங்க மிஷின்ல ஈர அரிசியை கொடுத்து திரிச்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அதுல ஈரப்பதம் இருக்கணும். அதிரசத்துக்கு பாகு காய்ச்சறத 2 விதமா செய்யலாங்க. இன்னைக்கு நான் குக்கர்ல செஞ்சு காமிக்கிறேன். ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்குங்க. அதுல 3/4 கப் அளவுக்கு வெல்லம், நல்ல பாகு வெல்லத்தை எடுத்துக்குங்க. தூசு கல்லு மண் இல்லாத வெல்லம் எடுத்துக்குங்க. ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. இதை 2த்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இதை வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நல்லா கரைஞ்ச பிறகு அப்படியே மூடி போட்டு ஒரு 2 விசில் இறக்கி எடுத்துருங்க. நம்ம இந்த மாதிரி குக்கர்ல வச்சு பாகு காய்ச்சி செய்யும் போது அதிரசம் ரொம்பவே கிறிஸ்பியா டேஸ்டியா வரும். உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டா ஜூவியான அதிரசம் வேணும்னா கடாயிலே நீங்க வெள்ளப்பாக இதே அளவுக்கு தண்ணியோட காய்ச்சிக்குங்க. நல்ல ஒரு சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி வரணும். அந்த வெள்ளத்தை எடுத்து தண்ணியில உருட்டி பார்க்கும்போது பால் மாதிரி நல்லா உருகணும். அந்த கன்சிஸ்டன்சியில நீங்க வெள்ளப்பாக ரெடி பண்ணீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான ஜூவியான அதிரசம் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம கிறிஸ்பியான அதிரசத்தை பார்க்கலாம். அதுக்கு கடாயில திரும்பவும் அந்த பாகு எடுத்து ஊத்திட்டு, இப்போ பாகுல 1/4 டீஸ்பூன் சுக்கு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவை சேர்த்துக்கிட்டே வாங்க. கலந்து விடுங்க. நல்லா ஒரேடியா சேர்க்கக்கூடாது. கலந்து விட்ட பிறகு 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு அல்வா பதம் வரும்போது, கடாயில ஒட்டாம வரும்பொழுது இறக்கிட்டு ஒரு தட்டுல சேர்த்து ஆற வச்சுக்குங்க. ஆற வச்ச பிறகு இந்த மாதிரி கையாலேயே நல்ல ஒரு மாவு பதத்துக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு, எண்ணெய் பாக்கெட்டு இல்லை பால் பாக்கெட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வச்சு ஒரு அச்சு வச்சோ இல்லை கையிலையோ தட்டி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஷேப்பான அதிரசம் கிடைச்சிரும். கடாயில் ஆயிலை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதில் இந்த நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க எல்லா அதிரச துண்டுகளையும் போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சுவையான கிறிஸ்பியான ஆனாவே நல்ல ஜூஸியாகவும் இருக்குங்க. கேரமலைஸ்ட் ஆகி நல்ல சூப்பரான சுவையான அதிரசம் கிடைக்கும். நான் சொன்ன இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாக சட்டுன்னு டேஸ்டியான கிறிஸ்பியான அதிரசத்தை குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள்.